ஜி என்ன இவ்வளோ அழகா கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில அடுக்கி வச்சிருக்கீங்க? கிருஷ்ணன் அப்படின்னாலே வரம் கொடுக்கக்கூடிய கடவுள்கா. எளிதில் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவர் தான் கிருஷ்ணன். ஏன்னா எங்க இருந்து யார் எப்படி வேணாலும் அழைக்கலாம் கிருஷ்ணனை. ஸோ அஷ்டமி நவமி இந்த 2 திதிகளும் எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க. ஸோ அஷ்டமினா 8 வந்து பிறந்தவர் தான் கிருஷ்ணன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். ஸோ 8 நாளே ஒதுக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய அந்த அந்த அஷ்டமியை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோகுல அஷ்டமின்னு எல்லாருமே வாடா கிருஷ்ணான்னு வரவழைச்சி கும்பிடக்கூடிய ஒரு தன்மை வந்து கிருஷ்ண பரமாத்மா தான் கொடுத்துருக்காரு. குழந்தை செல்வம், அதுக்காக பார்த்தீங்கன்னா குழந்தை கிருஷ்ணன், அது அவருக்கு பிடிச்ச அந்த வெண்ணெய் பானைக்குள்ள கையை விட்டு பார்க்குற மாதிரி ஒரு தன்மை. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துளசி மாடம், இந்த துளசி மாடத்துல பாருங்க ராதா கிருஷ்ணா, அதாவது குடும்பம் வந்து ஒற்றுமையா அதேதான். சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் என்னைக்குமே கிடைக்கணும். நம்ம திருமணமா இருந்தாலும் குழந்தை பேரா இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய தொழிலா இருந்தாலும் வெற்றி கிடைக்கணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து துளசி வைக்காம மஞ்சாடி குரு வந்து போடுறோம். ஏன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னோட கையில விளையாண்ட ஒரு பொருள் வந்து மஞ்சாடி குரு. ஸோ இந்த மஞ்சாடி குருன்றது கேரளால அது யானை குடும்பம், அதனால இதுல கொட்டிட்டு அதுக்கு மேல இந்த தீபத்தை உள்ள வச்சு இதுல வந்து நெய் தீபம் வந்து ஏத்தணும். ஸோ இதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் உள்ள மகிழ்ந்து நம்ம கேட்கிற வரங்களை அள்ளி கொடுப்பாரு. எண்ணற்ற வரம் உங்க இல்லம் தேடி வரணும்னு நினைச்சீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அழகான இந்த கண்ணனை உங்க வீட்டுக்கு அழைச்சிக்கோங்க. எல்லா வரங்களும் ஒரு சேர உங்களுக்கு கிடைக்கும். 1500 ரூபா தான் இந்த திருவிளக்கினுடைய விலை.